குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த செயற்கை நுண்ணறிவு இப்போ உள்ள நம்ம காலகட்டத்தில் அந்த தகவல் தொழில்நுட்பத்தில் கற்பனை கெட்டாத ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்து நம்ம டே டு டே லைஃப் நம்மளுடைய எந்த ஒர்க்காக வேணாலும் இருக்கட்டும், ஆஃபீஸ் பேஸ்டு ஒர்க், இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், ப்ரோக்ராமிங், கோடிங், இதுவாக இருந்தாலும் ஜஸ்ட்டு நம்ம அது தேவையான ப்ராம்ப்டை அந்த ஒரு செயற்கை நுண்ணறிவு தரவு வாயிலாக நம்ம கொடுத்தா, உதாரண சாட் ஜிபிடி இந்த மாதிரி ஓப்பன் ஏஐ சோர்ஸஸ் மூலமாக நம்ம கொடுத்தா அது கொடுக்கின்ற அந்த விஷயங்கள் பிழை இல்லாமல் பிழை ரொம்ப ரொம்ப கம்மியாக நெக்லிஜிபிளாக இருக்குது. ஆக்சுவலாக உதாரணத்துக்கு ஆதித்யா அகர்வால் அப்படிங்கிற மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்க, அமெரிக்கன் இந்தியன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இன்வெஸ்டர். அவர் இந்த ட்ராப் பாக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ராப் பாக்ஸ் கீழே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இது எப்படி இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் ஒன் டிரைவ், டெராபாக்ஸ் இந்த மாதிரியான க்ளவுட் பேஸ்டு ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி ட்ராப் பாக்ஸ் க்ளவுட் பேஸ்டு ஸ்டோரேஜுக்கு ஒரு பயனீரிங் என்டிட்டி. அதனுடைய கோடு எழுதினவருங்க. இவர் பயங்கரமான நாலேஜபிள் கோடர், ப்ரோக்ராமர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகேங்களா? கோட்ஸை நம்ம எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக எழுதுகிறோமோ ப்ரோக்ராமிங் கோட்ஸை, அந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக அந்த பிளாட்ஃபார்மை வடிவமைக்க முடியும். ஓகேங்களா? அந்த ப்ரோக்ராமர்ஸ் எப்போவுமே நம்ம ஒரு சிஸ்டமை வடிவமைக்கிறப்போ ஹை லெவலில் ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் சொல்லிட்டு ரெக்குவயர்மெண்ட்ஸை புரிஞ்சிக்கிறவங்க இருந்தாலும் கூட அந்த பேஸ் லைனை உண்டாக்குறது கோட்ஸ். எப்படி நம்ம ஃபவுண்டேஷன் வீடு கட்டுறப்போ ஃபவுண்டேஷன் உங்களுக்கு அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸு, அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே செங்கல் பை செங்கல் வைக்கிறோம் இல்லைங்களா, பிரிக் பை பிரிக். கோடு இல்லைன்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் இல்லை. அந்த ப்ரோக்ராமிங் இல்லைன்னா நம்ம பயன்படுத்துகிற எந்த சிஸ்டமுமே இல்லை. ஆரக்கிள், எந்த சிஸ்டம், நேம் இட் எனிதிங், எஸ்ஏபி, மைக்ரோசாஃப்ட் டைனாமிக்ஸ் ஒரு எனிதிங், எனி சிஸ்டம் ப்ரோக்ராமிங் கோட், எனிதிங். ஓகேங்களா? அப்போது அந்த கோடை ரொம்ப திறமையோடு எழுத வல்லவர் தான் இந்த ஆதித்யா அகர்வால். ஃபேஸ்புக்கினுடைய ஆரம்ப கால நாட்களில், ஃபேஸ்புக் இப்போ இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, உலக அளவில் கொடிகட்டி பறக்குது. ஆனால் அதனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அது ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னால் கோடு எழுதின ஃபஸ்ட்டு 8 அந்த ப்ரோக்ராமர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், மார்க் ஜக்கர்பர்க், அவங்கெல்லாம் சேர்ந்து 8 பேரில் இவரும் ஒரு ஆள், யார்? ஆதித்யா அகர்வால். அவர் சொல்கிறாருங்க, அவர் அந்த ஃபேஸ்புக் அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அந்த காலகட்டத்தில், ஆரம்ப காலகட்டத்தில் எழுதின அந்த கோடுலாம் ரொம்ப எதனால் அது இதாகிடுச்சு, சின்ன சின்ன விஷயங்கள், இந்த பட்டன் இங்கே வரணும், யூஸருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், யூஸர் ஃப்ரெண்ட்லியான நிறைய பட்டன்ஸ் இருக்கணும், இன்னோவேட்டிவான நிறைய ஆப்ஷன்ஸ், ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை அது சஜஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? மெசேஜிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னோவேட்டிவாக கொண்டு வர்றப்போ நிறைய கோடு, அதுக்கு தகுந்த மாதிரி நாலேஜ் இருக்கணும், பயங்கரமான ஒரு அக்யூமெண்ட் இருக்கணும். அந்த மாதிரி எழுதின அந்த கோடை இப்போ ஏஐட்ட சொன்னால் அதே அளவு குவாலிட்டியோடு கொடுத்துருதான். ஓகே, எந்த அளவுக்கு பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு நல்ல ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ ஏஐ அந்த அளவுக்கு கொடுத்துருது உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மைக்ரோசாஃப்ட்லேயே கோபைலட்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடியினுடைய ஈக்குவலண்ட் அந்த மாதிரி வச்சுருக்கு. ஏகப்பட்ட ஏஐ சோர்ஸஸ் இப்போ வந்துருச்சு. அப்போ நினைத்து பார்க்க முடியாத, சாத்தியம் என்று நாம் நினைக்க முடியாத, பாஸ்டில் நம்ம கடந்த காலத்தில் சாத்தியம் என்று துளி கூட நினைக்க முடியாத விஷயங்கள் இப்பொழுது சாத்தியப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்போது என்னென்னா, இது எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு பகீருங்கிற ஒரு சின்ன ஒரு கவலையும் வருத்தத்தையும் கொடுக்கிறது. ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் மனிதர்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் ஏஐ செஞ்சுட்டா நமக்கு வேலை, நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது, நம்ம வாழ்வாதாரம் எல்லாமே ஏஐ செய்யுது. ஏஐ உருவாக்குவதற்கு தேவையான நல்ல மூளைகள் ஒரு சிலதை வச்சுட்டு பார்த்து எல்லாருமே கம்பெனிஸ் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, லே ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுதான் ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா? அந்த இதுதான் ரொம்ப வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஜென்ரேஷன் நம்ம இப்படி பார்த்துட்டோம். இப்போவே மேன் பவர்லாம் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏஐ காரணமாக. கோயிங் ஃபார்வர்டு அடுத்த ஜெனரேஷனில் எப்படி அவங்க வித்ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க, எப்படி கரியரில் அவங்க தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க போகிறாங்க, அந்த ஸ்கில்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ உள்ள சாதாரண ஸ்கில்ஸ் மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இன்னும் ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணால் வழியே நம்ம மார்க்கெட்டில் த்ரைவ் பண்ண முடியாது, ஒரு ஜாப் கிடைக்காது. ஓகேங்களா? அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது மார்க்கெட் சேலஞ்சிங். எப்படி, அதாவது இந்த நூற்றாண்டில் மிக சிறந்த கண்டுபிடிப்பாக ஏஐ இருக்குது. இன்டர்நெட்டுக்கு அப்புறம் ஏஐ வந்துச்சு. ஏஐ மிக சிறந்த கண்டுபிடிப்பாக இருந்தாலும் கூட இப்படி ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கை நமக்கு தந்துட்டு போயிடுச்சு. ஈவன் ஹியூமன் ரிசோர்ஸஸில் நான் இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு சிவி, நான் ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். உதாரணத்துக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஃபார் ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை அப்லோட் பண்ணுறேன். ஏஐ அதை ஃபுல்லாக ஸ்க்ரீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் அப்ளை பண்ணுறாங்க அந்த ஜாபுக்கு. ஆனால் அந்த 5000 பேர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 700 சிவிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்குது. அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டமில் எனக்கு கொடுக்குது ஆக்சுவலாக. அப்போ நான் ஒன் பை ஒன்னாக பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு நான் ஒரு 4 கிளர்க்கை வச்சுருந்துருப்பேன். மேனுவலாக இதெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணுங்கப்பா, இந்த 5000லேருந்து எனக்கு சரியான ஒரு இது வேணும்,
ஒன்லி ரெலவெண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் உள்ள சிவி மட்டும்தான் வேணும்னா அந்த 4 கிளர்க்கும் வாங்கின வேலை செஞ்சு என்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ ஏஐ வந்து சிஸ்டத்திலே கொடுத்துருதுங்க. இதெல்லாம் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஒரு பகீருங்கிற ஒரு வருத்தத்தையும் தந்து விட்டு தான் போயிருக்கிறது. அதை மறுப்பதற்கு இல்லை. என்னதான் இருந்தாலும் அங்கே ஏஐ வந்தாலும் ஹியூமன் டச்சை நம்ம வந்து கண்டிப்பாக மாற்றவே முடியாதுன்னா நம்ம வியாக்கியானம் பேசிகிட்டு இருந்தோம். ஹியூமன் டச் வேணுங்க, ஹியூமன் ரிசோர்ஸ். ஒரு ஆள் வர்றாங்கன்னா அவங்களை எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் எமோஷனல் கான்டாக்ட் உண்டாக்கணும், எமோஷனல் ரேப்போர்ட் உண்டாக்கணும். அது இல்லாமல் ஒன்றும் இல்லை. அது எல்லாத்தையுமேங்க இப்போ ஏஐ கொடுத்தது. உதாரணத்துக்கு இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன தெரியுமா? வீட்டில் உள்ள குடும்ப கஷ்டம், வீட்டில் பொண்டாட்டி அல்லது புருஷனோட சண்டை, இந்த தகராறு, வாக்கியத்தை எல்லாத்தையும் சாட் ஜிபிடியில் அல்லது எனி ஓப்பன் ஏஐ ரிசோர்ஸஸில் போட்டு தீர்வு கேட்டால் எல்லா டேட்டாவையும் கோஆர்டினேட் பண்ணி செகண்ட்ஸில் அழகாக அனலைஸ் பண்ணி மனிதர்கள் கொடுக்கின்ற மாதிரியே அதே எமோஷனல் கான்டாக்டோட, ஐ எம் வெரி சாரி தட் யூ ஆர் அண்டர்கோயிங் திஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் விச் இஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டிங். ஐ வுட் லைக் டு கிவ் அ ப்ராப்பர் சொல்யூஷன் சொல்லிவிட்டு கரெக்டாக போட்டு மனிதர்கள் உங்களுக்கு தட்டி கொடுத்து லிசன் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷனை கொடுக்குற மாதிரியே ஏஐ கொடுக்குதுங்க. ஹியூமன் டச்சும் இங்கே வந்துருச்சு இல்லைங்களா? எல்லாத்தையுமே இப்போ ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கு கோயிங் ஃபார்வர்ட். அதனால தான் ரொம்ப நிறையா ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அடுத்த ஜெனரேஷன்லாம் இன்னும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஆக்சுவலாக அப்போலாம் எப்படி இருக்குன்னு என்னால் இன்னும் பிலீவ், அதாவது இன்னும் எப்படின்னு சொல்லிட்டு என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியல, என்விசேஜ் பண்ண முடியல. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். மேபி அந்த காலகட்டத்தில் வேறு மாதிரியான டைமென்ஷன் உள்ள பல இன்னும் புதிய கண்டுபிடிப்புகள் வந்திருக்க கூட வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த ஏஐ போகிற வேகத்தை பார்த்தா பல மனிதர்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சாஸ்வதமான ஒரு யதார்த்தம்ங்க, நிதர்சனம். அதுதான் நடக்க போது நமக்கு நல்லாவே தெரியுது. பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் நிறையா லே ஆஃப் பண்ணிட்டாங்க. வேறு காரணங்களை சொல்லி அவங்க லே ஆஃப் பண்ணாலும் ஏஐ நம்ம மேன் பவர் ரிசோர்ஸஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற மிகப்பெரிய மணியில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஏஐக்கு, அந்த ஸ்ட்ராங்கான மூலைகளுக்கு, ஏஐ டெவலப் பண்ணக்கூடிய ஸ்ட்ராங்கான மூலைகளுக்கு, அந்த மேன் பவர் ரிசோர்ஸஸ்க்கு மட்டும் பண்ணிவிட்டு மீதி உள்ள நார்மல் டெர்ஷியரி சப்போர்ட்டிங் சர்வீசஸ் எல்லாம் ஏஐ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் லே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சேவ் பண்ண காஸ்ட்டில் வந்து மற்ற விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க ஷேர் பண்ணி அந்த மாதிரி தான் ஓட போகுது. கோயிங் ஃபார்வர்ட் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நல்லாவே தோணுது. ஆல்ரெடி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், இதே மாடலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிங் ஃபார்வர்ட் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். நிறையா இப்போ உள்ள இளைய சமூகத்துக்கு காலேஜ்லாம் போகிறாங்களே, முந்தி மாதிரிலாம் எந்த ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணாமல் ஜஸ்ட்டு படிச்சுட்டு வந்து விழுந்துட்டு அதுக்கப்புறம் வேலையில் கஷ்டப்பட்டு சேர்ந்து கற்றுக்கிட்டோம். ஒரு வேலையில் அப்ரெண்டிஸாக ஒரு 5 வருஷம் இருந்தோம், 2-3 வருஷம் இருந்தோம், கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே அந்த கான்செப்டே வருங்காலத்தில் இருக்காதுங்க. நீங்கள் ஏறுறப்பவே மூளையில் மிகப்பெரிய ஸ்கில்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஏறுறதுக்கு படிய ஸ்டெப்பிங் ஸ்டோனே கிடைக்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரப்போகுது. எல்லாமே ரொம்ப அலர்ட்டாக இருப்போம். இளைய சமூகத்துக்கு படிக்கிறப்ப ஃபஸ்ட் இயர் ஆரம்பிக்கிறாங்கல்ல காலேஜில், அப்போவே ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டு, நல்ல ஒரு கம்யூனிகேஷன், நல்ல குரூப் டிஸ்கஷன், நல்ல தாட்ஸை நான் எடுத்து ஸ்ட்ராங்காக வைக்கிற ஆர்டிகுலேட் பண்ணுற அந்த ஸ்கில்ஸு, லாங்குவேஜ் ஸ்கில்ஸு, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸு, நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ், கன்வின்சிங் ஸ்கில்ஸ், எல்லா ஸ்கில்ஸையும் நம்ம வந்து வளர்க்க வேண்டிய அந்த காலேஜ் டயத்தில் வளர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதனால் பசங்க படிக்கிறப்ப பேரண்ட்ஸுக்கும் இது ரொம்ப முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இது போன்ற நல்ல கண்டென்ட், நல்ல வீடியோக்களோட அடுத்தடுத்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டே அஹெட். பீஸ்.